ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பொட்டேட்டோ சீஸ் பால் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டான ரெசிபி, ஈஸியான ரெசிபி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 3 பொட்டேட்டோ எடுத்துருக்கேன். அது நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஃபோர்க்கில் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா பொட்டேட்டோவை வந்து நசுக்கி வச்சுருக்கேன். இது வந்து நல்லா கொலைய நசுக்கிடணும். பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். எவ்வளோ சின்னதாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகா. குழந்தைங்களுக்கு கொடுக்குறனால கொஞ்சம் மீடியம் காரமாகவே போட்டுக்கலாம். நம்ம பெரியவங்க சாப்பிட்றோன்னா பச்சை மிளகா எண்ணெய் சேர்த்து கூட போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் பார்த்திங்க அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் மாவு. எதுக்காக அப்படின்னா அந்த பொட்டேட்டோவில் இருக்கிற நல்ல ஈரத்தன்மை எடுத்துக்கிறதுக்காக. 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர், தேவைக்கு அளவானது உப்பு போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா தண்ணியவே மிக்ஸ் பண்ணவே கூடாது. அந்த பொட்டேட்டோவில் இருக்க ஈரம் ப்ளஸ் நம்ம போட்டிருக்க மாவு அதுலேயே நல்லா கையில் ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக ஆயில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதை நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் அது பிணையும் போது பார்த்திங்க அப்படின்னா உங்கள் கையில் வந்து ஒட்டாது. நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கையில் ஒட்டவே ஒட்டாது. ஸோ அதுக்காக தான் ஆயில் அப்ளை பண்ணுறது. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம சைஸ் நமக்கு தேவையான சைஸ் சின்னதாக பிடிச்சிக்கலாம். நமக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே நான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாகவே பிடிச்சிக்கிட்டேன். ஏன் அப்படின்னா நிறைய சீஸ் உள்ள ஸ்டஃபிங் வைக்கிறதுக்காக. நம்ம சின்னதாக பிடிச்சோன்னா சீஸ் வந்து சின்னதாக தான் வைக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா நான் மில்கி மிஸ்டோட ஸ்கியூபான அந்த சீஸ் வாங்கியிருக்கேன். அது எல்லாமே நான் வந்து 4 ஸ்லைசஸாக கட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம உருண்டை பிடிச்சிருக்கோம் இல்லையா, அதை லைட்டாக வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு நமக்கு 1 சீஸ் வேணுனாலும் வச்சுக்கலாம், 2 சீஸ் வேணுனாலும் வச்சுக்கலாம். ஸோ நான் அதனால தான் வந்து கொஞ்சம் பெரிய உருண்டையாக பிடிச்சேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு சீஸ் ரொம்ப பிடிக்குங்கிறதுக்காக. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா கையில் வந்து ஒரு பால் ஷேப்புக்கு உருட்டி எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி மற்ற மாவு எல்லாத்தையுமே உருட்டி எடுத்துக்கலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 பெரிய உருளைக்கிழங்கு போட்டேன். ஒரு 5 to 6 பால் வந்துச்சு. ஸோ இப்போ வந்து பேட்டருக்கு ரெடி பண்ணலாம். 2 டேபிள் ஸ்பூன் பார்த்திங்க அப்படின்னா மைதா ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சமாக பெப்பர், ஒரு இன்ச் பெப்பர், அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் தண்ணி ஆட் பண்ணி நம்ம வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கலக்கிக்கலாம். இது வந்து அந்த பாலை வந்து நம்ம வந்து இந்த பேட்டருக்குள்ளே வச்சு தான் நம்ம எடுக்க போகிறோம். ஒருத்தர் முட்டை ஆட் பண்ணுவாங்க. முட்டையை விட மைதாவும் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா திக் பேட்டராக கிடைக்கும். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, கரெக்டான பதமாக இருக்கணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு மீடியமாக இருக்கணும். இப்போ இதை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு பிளேட்டில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் மைதா, கொஞ்சமாக பெப்பர், கொஞ்சமாக சால்ட், அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ப்ரெட் கிராம்ஸ் அதை எடுத்து வச்சுக்கலாம். ப்ரெட் கிராம்ஸுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம ப்ரெட்டை வந்து மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம். அதோட கொஞ்சம் ரஸ்க் இருக்கும் இல்லையா, அதையும் போட்டு மிக்சியில் அடித்து வச்சிங்கன்னா இன்னும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்க பாலை ஃபஸ்ட்டு இந்த லிக்விடாக இருக்கு இல்லையா, இந்த பேட்டரில் ஃபஸ்ட்டு போட்டு டிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த வரமாவில் கொஞ்சமாக டிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து 2 லேயர் கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ மறுபடியும் வந்து இந்த லிக்விட் பேட்டர்லேயே டிப் பண்ணி எடுக்க போகிறோம். அப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மேல் லேயர் வந்து நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். 2 பேட்டர் போட்டிங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த லிக்விட் பேட்டர்லேருந்து எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ரெட் கிராம்ஸில் டிப் பண்ணிக்க போகிறோம். அது ப்ரெட் கிராம்ஸில் டிப் பண்ணும்போது நல்லா உங்களுக்கு வந்து ப்ரெட் கிராம்ஸ் வந்து அதில் அப்சர்வ் ஆகும் டைரெக்டாக. ஸோ இப்போ இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோம் அது அப்படின்னா, எல்லா பேட்டரையும் இதே மாதிரி நம்ம டிப் பண்ணி எடுத்துக்க போகிறோம். எடுத்துகிட்டு ப்ரெட் கிராம்ஸில் வந்து நீங்கள் ரொம்ப வந்து போட்டு அந்த பேட்டரை வந்து ப்ரெஸ் பண்ண தேவையில்லை. லைட்டாக நீங்கள் அந்த தூவி மட்டும் விட்டாலே போதும், அதுவே அது நல்லா ஒட்டிக்கும். நம்ம ரொம்ப அமுத்தணும் அப்படின்னா அந்த உருண்டை வந்து உடையிறது கூட சான்ஸ் இருக்குது. ஸோ லைட்டாக நீங்கள் போட்டு பெரட்டி எடுத்துக்கிட்டாலே போதும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நல்ல மீடியம் ஹீட்டில் எண்ணெய் காஞ்ச உடனே இதை போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, ஏன்னா மேல் லேயர் சீக்கிரம் கருகிரும்.
உள்ளே இருக்கிற சீஸ் வந்து உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் மெல்ட் ஆகாது. பொட்டேட்டோ ஆல்ரெடி வெந்திருக்கும். பட் சீஸ் வந்து மெல்ட் ஆகாது. அது வந்து பார்க்க உங்களுக்கு கொஞ்சம் கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நமக்கு இழுக்கிற அந்த கன்சிஸ்டன்சி வராது சீஸில். ஸோ அதனால தான் சொல்கிறேன், லோ ஃப்ளேமில் வச்சு எல்லா பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு குக் பண்ணுங்க. அப்போ தான் உள்ளேயும் குக் ஆகிருக்கும், வெளி லேயரும் நல்ல கிறிஸ்பியாக கரெக்டான அந்த பதத்தில் வரும். ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்க. இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா நான் திருப்பி திருப்பி போட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நான் குக் பண்ணேன். 5 to 7 மினிட்ஸ் ஆச்சு எனக்கு குக் ஆகிறதுக்கு. நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது நல்லா குக் ஆகிடுச்சு. இதை வந்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஸோ அதே மாதிரி மற்ற பேட்டர் எல்லாத்தையுமே நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா சின்ன சைஸாக கூட போட்டுக்கலாம். பட் எனக்கு வந்து நான் எல்லாத்துலேயும் சீஸ் நிறையா வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் பெரிய பெரிய பாலாக கொடுத்துக்கிட்டேன். இன்னும் சின்னதாக இப்போ இதவே வந்து இன்னும் 2 சைஸாக கூட போடலாம். சீஸ் வந்து சின்னதாக கட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நம்மளோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி போடலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். எல்லாமே நான் பிளேட் பண்ணிடுறேன். இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பரான ரெசிபி. ஈவினிங் ஸ்நாக்ஸில் கொடுத்தோம்னா நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. டொமேட்டோ கெச்சப்போட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்க அப்படின்னா நான் சீஸ் பால் ரெடி பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு ஒன்று பிரித்து காமிக்க போகிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், நல்லா அப்படியே அந்த சீஸ் நல்லா மெல்ட் ஆகி சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர்.